அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த பாடத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று கேட்டால் உள்பொருட்களை நாங்கள் பார்த்தோம். உள்பொருள் பண்புகளை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இந்த பாடத்தினூடாக தொடர்புடைமையை நாங்கள் பார்க்க போகின்றோம். தொடர்புடைமை என்றால் என்ன? தொடர்புடைமை அப்படின்னு சொன்னா நாங்கள் சொல்லுவோம் தொடர்பு நிலை தரவு தளத்தில நாங்கள் வரைவிலக்கணம் கொடுக்கின்ற பொழுது என்ன சொன்னோம்? ஒரு அட்டவணைகளுக்கு இடையில் பொதுவான பண்புகளை அடிப்படையாக கொண்டு தொடர்பு காணப்படுமாக இருந்தால் அவரை நாங்கள் பார்க்கலாம் தொடர்பு நிலை தரவுத்தளம் என்று நாங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் தொடர்புடைமை என்று சொல்லப்படுவது ஒரு உள்பொருளின் உள்பொருள் மாதிரிக்கும் அதனுடன் தொடர்பை பேணுகின்ற உள்பொருளின் உள்பொருள் மாதிரி அல்லது மாதிரிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இந்த தொடர்புடைமை என்று நாங்கள் பார்க்கலாம். அப்ப நாங்கள் தொடர்புடைமை அதனது உள்பொருள் மாதிரி என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உள்பொருள் மாதிரி என்பது நாங்கள் ஒரு உள்பொருளை எடுப்போம் என்று சொன்னால் என்ன உள்பொருள்? எங்களுக்கு உள்பொருள் ஒன்றை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் நாங்கள் மாணவன் உள்பொருளை எடுக்கலாம். மாணவன் உள்பொருள்ல அந்த ஸ்டூடெண்ட் என்று சொல்லப்படுகின்ற உள்பொருளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பாடசாலையில் 1000 மாணவன் இருந்தால் ST1 இருந்து எங்களுக்கு ST1000 வரையில இருந்தால் அதனுடைய அர்த்தம் 1000 உள்பொருள் மாதிரி உள்ளது என்று அர்த்தம். ஆகவே நாங்கள் ஒரு உள்பொருளின் உள்பொருள் மாதிரிக்கும் அதனுடன் தொடர்பை பேணுகின்ற உள்பொருளின் உள்பொருள் மாதிரி அல்லது மாதிரிகளுடன் பேணுகின்ற தொடர்புகளை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? தொடர்புடைமை என்று நாங்கள் சொல்லுவோம். தொடர்புடைமையை நாங்கள் காட்டுகின்ற பொழுது பின்வரும் குறியீட்டினூடாக நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் காட்டுவோம். எப்படி? இந்த குறியீட்டினூடாக டயமண்ட் சிம்போலினூடாக இந்த உள்பொருள் எங்களுக்கு காட்டப்படும். இந்த உள்பொருளுக்கு நாங்க பெயர் கொடுக்கின்ற பொழுது எவ்வாறு கொடுப்போம் என்று சொன்னால் வினை சொற்களினூடாக நாங்க பெயர் கொடுப்போம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மாணவன் விளையாடுதல் விளையாட்டு, அப்ப நாங்க என்ன கொடுப்போம்? விளையாடல் என்று நாங்க கொடுப்போம். அப்ப இதுக்கு பெயர் கொடுக்கின்ற பொழுது நாங்க வினை சொற்கள்ல பெயரை கொடுப்போம். என்னையா? வினை சொற்கள்ல பெயரை கொடுப்போம். இப்ப ஒரு ஆசிரியர் பொறுப்பா இருக்கிற ஒரு வகுப்புக்கு அப்ப நாங்க என்ன கொடுப்போம்? பொறுப்பாய் இருத்தல் என்று நாங்க கொடுப்போம். இருத்தல் என்று நாங்கள் கொடுப்போம். அப்ப இதுக்கு நாங்கள் பெயர் கொடுக்கின்ற பொழுது வினை சொற்கள்ல இந்த பெயர் கொடுப்படும். அதுவும் வினை சொற்கள் ஒருமையில இருக்கத்தக்கதாக என்ன செய்யப்படும் என்று சொன்னால் பெயர் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்புடைமை எவ்வாறு இந்த டயமண்ட் சிம்போலினூடாக காட்டப்படும் என்று பார்த்தோம் இல்லையா? இந்த டயமண்ட் சிம்பல் என்னுடைய பெயர்களை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது விளையாட்டு பொறுப்பா இருத்தல் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம்? என்னுடைய பெயர்களை நாங்கள் கொடுப்போம். இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு டயகிராம்ல இந்த தொடர்புடைமை நாங்கள் காட்டுகின்ற பொழுது எங்களுக்கு பின்வருமாறு காட்டப்படும். எப்படி? ஒவ்வொரு விளையாட்டுக்கும் என தனித்தனி பயிற்றுவிப்பாளர்கள் பொறுப்பாக இருப்பார்கள். அப்ப இங்க உள்பொருளை நாங்க எடுத்தோம் என்று சொன்னா எங்களுக்கு விளையாட்டு என்பது என்ன? எங்களுக்கு ஒரு உள்பொருள் இல்லையா? அப்ப விளையாட்டு ஒரு உள்பொருள். அடுத்த நாங்கள் பார்க்கலாம் என்ன? பயிற்றுவிப்பாளர். அப்ப நாங்கள் இவ்விடத்தைக்கு பயிற்றுவிப்பாளர் நாங்கள் சொல்றோம். பயிற்றுவிப்பாளர் ஒரு உள்பொருள். அவங்களுக்கு 2 உள்பொருட்களுக்கு இடையே தொடர்புடைமை அடையாளம் காண நாங்கள் எதில் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் ஒரு வினை சொல்லை நாங்கள் பயன்படுத்துவோம். தனித்தனி பயிற்றுவிப்பாளர்கள் பொறுப்பாக்கப்படுதல். இவ்விடத்தைக்கு நாங்கள் பொறுப்பா இருத்தல் என்று சொல்லக்கூடிய டேர்மை நாங்கள் கொடுப்போம். இல்லையா? பொறுப்பா இருத்தல் என்று சொல்லப்படுகின்ற டேர்மை நாங்க அந்த தொடர்புடைமையை விவரிக்க பயன்படுத்துகின்ற சொல்லாக நாங்கள் பயன்படுத்தலாம். ஆகவே இவ்வாறு அந்த படம் காட்டப்படும். இதுல ஒரு விளையாட்டை எங்களுக்கு ஒரு பயிற்றுவிப்பாளர் பயிற்றுவித்தல் என்று சொல்லி எங்களுக்கு இவ்வாறு காட்டப்படும். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பொறுப்பா இருத்தல் என்று சொல்லக்கூடிய பெயருக்கு பதிலாக பயிற்றுவித்தல் என்று சொல்லக்கூடிய பெயரை நாங்கள் கொடுக்கலாம். அப்ப அந்த விளையாட்டுக்கும் பயிற்றுவிப்பாளருக்கும் இடையே தொடர்பை விவரிக்கக்கூடிய பொருத்தமான வினை சொல்ல நாங்க போட்டோம்னால் சரி. ஈவன் ஃபைனல் எக்ஸாம்ல கூட எங்களுக்கு அதை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவான்? இந்த உரிய விடைய தந்து இப்ப உதாரணத்துக்கு
எங்களுக்கு பயிற்றுவித்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொறுப்பா இருத்தல் என்று சொல்லக்கூடிய விடை அவன் தந்து ஓட்டு உங்களுக்கு சொல்லுவான்னு கேட்டால் இது தவிர்ந்த வேறு சொற்களை நீங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் என்று எங்களுக்கு சொல்லுவான். அது தவிர்ந்த வேறு சொற்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம், பொருத்தமான சொற்களையும் பயன்படுத்தலாம் என்று சொல்லுவான். அப்ப நாங்கள் தொடர்புடைமையை காட்டுகின்ற பொழுது எங்களுக்கு எவ்வாறு காட்டப்படும்? விளையாட்டு ஒரு உள்பொருள், இது பயிற்றுவித்தல். அப்ப விளையாட்டுக்கும் பயிற்றுவிப்பாளருக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்புடைமையை நாங்கள் சொல்லுவோம் பொறுப்பா இருத்தல். பின்வருமாறு அது காட்டப்படும். அப்ப தொடர்புடைமை கீழே நீங்க இந்த குறியீட்டையும் அதுபோல அந்த உதாரணம் என்பது கீழே இவரையும் நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். இப்ப நாங்கள் தொடர்புடைமை என்றால் என்னென்று பார்த்தோம். இப்ப நான் அடுத்த பகுதிக்கு மூவாகிறேன். தொடர்புடைமையின் வகைகளுக்கு நான் மூவாகிறேன். தொடர்புடைமையானது நிறைய வகையான தொடர்புடைமைகள் காணப்படுகின்றது. அப்ப அது அந்த உள்பொருள் வகைகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு தொடர்புடைமையின் வகைகள் எங்களுக்கு காட்டப்படும். அதுல ஒன்று நாங்க பார்க்க போறோம் என்று கேட்டால் ஒன்றுக்கு ஒன்றான. அப்ப ஒன்றுக்கு ஒன்றான தொடர்புடைமையை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அது பின்வருமாறு எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தப்படும். என்னையா? ஒரு உள்பொருள் வகையினுள் இருக்கக்கூடிய ஒரு உள்பொருள் மாதிரி இன்னுமொரு உள்பொருள் வகையின் ஒரு உள்பொருள் மாதிரியுடன் தொடர்பினை பேணுமாயின் அந்நிலையை ஒன்றுக்கு ஒன்றான்னு சொல்லுவான். இப்ப உதாரணத்தை நாங்க எடுத்துக்கொள்வோம்னு சொன்னா, இப்ப இங்க பார்க்கலாம், நீங்க விளையாட்டு இருக்கின்றது இல்லையா? அப்ப நாங்க விளையாட்டை சொல்லுகின்ற போது என்ன சொல்லுவோம்? ஒரு கேமை சொல்லுவோம். கேம் இது ஒரு உள்பொருள். அது போல எங்களுக்கு கோச் இருக்கு இல்லையா? அப்ப நாங்க சொல்லுவோம் கோச். இவங்களுக்கு எத்தனை கேம் இருக்கு? கேம் 1, அதுபோல கேம் 2, எங்களுக்கு கேம் 3, எங்களுக்கு கேம் 4 இருக்கு. அதுபோல எங்களுக்கு கோச் 1 இருக்கு, கோச் 2 இருக்கு, கோச் 3, கோச் 4. கேம் உள்பொருளின் ஒரு உள்பொருள் மாதிரி. அப்ப கேம்ல எத்தனை உள்பொருள் மாதிரி இருக்கு? கேம்ல 4 உள்பொருள் மாதிரி இருக்கு. அப்ப கேமின் ஒரு உள்பொருள் மாதிரி அதனுடன் தொடர்பை பேணுகின்ற கோச் உள்பொருளின் ஒரு உள்பொருள் மாதிரியுடன் தொடர்பை பேணுமாக இருந்தால் அவரை சொல்லுவோம் 1-to-1. இப்ப உதாரணம், G1 C4 கோச்சாலையும் கேம் 4 C3 கோச்சாலையும் கேம் 3 C1 கோச்சாலையும் கேம் 2 C2 கோச்சாலையும் கோச் பண்ணப்படும். அப்ப இங்க ஒரு உள்பொருள் G1 கோச்சில C4 ஒன்றுடன் தான் தொடர்பு பண்ணுது. அப்ப நாங்க கேம் உள்பொருளின் உள்பொருள் மாதிரிகள் கோச் உள்பொருளின் உள்பொருள் மாதிரி ஒன்றுடன் தொடர்பை பேணுமாக இருந்தால் அவரை நாங்கள் சொல்லுவோம் 1-to-1 என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப இவரை நாங்க பின்வருமாறு காட்டுவோம். எப்படியா? அப்ப நாங்க சொல்லுவோம் விளையாட்டு, பொறுப்பாயிருத்தல், பயிற்றுவிப்பாளர். ஒரு ஆள், ஒரு விளையாட்டு, ஒரு பயிற்றுவிப்பாளர் பொறுப்பாக இருப்பார். இப்ப நான் அடுத்த உதாரணத்துக்கு வரேன். இப்ப நீங்க முதலாவது உதாரணம் 1-to-1 எடுத்தீங்கன்னு சொன்னா, கேமில் இருக்கக்கூடிய சகல உள்பொருள் மாதிரிகளும் கோச்சின் சகல உள்பொருள் மாதிரிகளுடன் எதை பேணுகின்றது? தொடர்பை பேணுகின்றது இல்லையா? இப்ப நான் இரண்டாவது உதாரணத்துக்கு வருகின்றேன். ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளார். இப்ப நாங்கள் 2 உள்பொருள் சம்பந்தப்படுது இல்லையா? ஒரு உள்பொருளை நாங்க எடுப்போம். என்ன ஒரு உள்பொருளை நாங்க எடுப்போம் என்னன்னு கேட்டால் டீச்சரை நாங்க எடுக்கலாம்ல. டீச்சர் உள்பொருளை நான் இங்க காட்டுறேன். அது போல எனக்கு கிளாஸ் உள்பொருள் வருதுல. ஒரு ஸ்கூல்ல எங்களுக்கு எத்தனை கிளாஸ் டீச்சர் இருக்கும்? அப்ப எங்களுக்கு டீச்சர் எப்படி காட்டுவோம்? டீச்சர் 1, டீச்சர் 2, டீச்சர் 3. அப்படியோ பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு டீச்சர் 100 எங்கட பாடசாலையில் இருக்கும்ல. வகுப்பு எத்தனை இருக்கும்? கிளாஸ் 1, கிளாஸ் 2, அப்படியோ எங்களுக்கு கிளாஸ் ஒரு 25 இருக்கின்றவங்கள, ஒரு 35 இருக்கின்றவங்கள, கிளாஸ் 35 இருக்கு. இப்ப ஒரு ஆசிரியர் எத்தனை வகுப்புக்கு பொறுப்பாக்கப்பட்டிருப்பார்? ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் பொறுப்பாக்கப்பட்டிருப்பார்.
அப்ப இது எதை குறிக்குதுன்னு சொன்னா ஒரு வகுப்புக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தால இங்க குறிக்குது, அப்படித்தானே? இப்ப 100 டீச்சர்களும் கிளாஸ் உள்பொருளின் உள்பொருள் மாதிரியுடன் தொடர்பை பேணுவார்களா? அங்க கிளாஸ்ல 35 டீச்சர்ல 100 இருக்கலாம். அப்ப டீச்சர்ல ஒரு 35 பேர் மாத்திரம்தான் வகுப்பு உள்பொருள் மாதிரியுடன் தொடர்பை பேணுவார்கள். அப்ப டீச்சர் 3 C1ஐயும் டீச்சர் 100 C2ஐயும் டீச்சர் 45 C35ஐயும் பொறுப்பாக இருப்பார். இப்ப டீச்சர்ல ஒரு 35, 100ல 35, அப்ப 65 டீச்சர் உள்பொருள் மாதிரி கிளாஸுடன் தொடர்பை பேணுதான்னு கேட்டால் கிளாஸுடன் தொடர்பை பேணல். அப்ப இவ்விடத்துக்கு ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியணும். 1-to-1 தொடர்புடமை இருக்கக்குள்ள எல்லா உள்பொருள் மாதிரிகளும் அதனுடன் தொடர்பை பேணுகின்ற உள்பொருள் மாதிரிகள் எல்லாத்துடனும் தொடர்பை பேணணும் இல்லை. இவங்களுக்கு முந்தைய உதாரணத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கேமுடன் நானும் கோச்சுடன் நானும் தொடர்புடைமையில் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் டீச்சர்ல ஒரு 35 தான் கிளாஸுடன் தொடர்புடைமையில் இருக்கி, 65 தொடர்புடைமையில் இல்லை. ஆகவே ஆக குறைஞ்சது டீச்சர் ஒரு உள்பொருள் மாதிரி கிளாஸ் ஒரு உள்பொருள் மாதிரியுடன் தொடர்பை பேணுமாக இருந்தாலும் அவரை நாங்க என்னென்று சொல்லுவோம், அவரை நாங்க 1-to-1 என்று நாங்க சொல்லுவோம். இதை காட்டுகின்ற பொழுது நாங்க எப்படி காட்டுவோம்? டீச்சர் உள்பொருள் மாதிரியை நாங்க எடுப்போம். அப்ப நாங்க என்ன எடுக்க போறோம்? ஆசிரியரை நாங்க எடுப்போம் இல்லையா? அப்ப இவ்விடத்துக்கு நாங்க ஆசிரியர் உள்பொருள் எடுப்போம். இங்க நாங்க என்ன உள்பொருள் எடுப்போம்? இங்க நாங்க வகுப்பு எடுப்போம். அப்ப இதுல எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளார் என்று சொன்னால் பொருத்தமான வினைச்சொல் பொறுப்பா இருத்தல் என்று நாங்க சொல்லுவோம் இல்லையா? பொறுப்பாய் இருத்தல் என்பது ஒரு பொருத்தமான வினைச்சொல்லாக நாங்க பார்த்து இந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்புடைமையாக அவரை காட்டும். அப்ப ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புக்கு என்னவாக இருக்கார்? பொறுப்பா இருத்தல். அப்ப இவ்விடத்துக்கு எங்களுக்கு விளங்கணும், டீச்சர் எல்லா உள்பொருள் மாதிரிகளும் கிளாஸ் உள்பொருளுடன் தொடர்பை பேணணும் என்பது அவசியம் இல்லை. ஆகவே இப்ப 2வது உதாரணத்துக்கு நாங்க பார்க்க, ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புக்கு பொறுப்பாக இருப்பார். ஆகவே இவர் டீச்சர் உள்பொருளின் ஒரு உள்பொருள் மாதிரி வகுப்பு உள்பொருளின் ஒரு உள்பொருள் மாதிரியுடன் தொடர்பை பேணல் என்று நாங்க சொல்லலாம். இவரை நாங்க சொல்லுகின்ற பொழுது 1-to-1 என்று நாங்க சொல்லலாம். இப்ப நான் அடுத்த பாடுக்கு மூவாறு. அப்ப இவ்விடத்தைக்கு எங்களுக்கு தெளிவாக விளங்கணும் என்ன? மாணவன் என்பது தனி ஒரு உள்பொருள், வகுப்பு என்பது வேற ஒரு உள்பொருள். ஆகவே தொடர்புடைமை இங்கு பேணப்படுகின்ற பொழுது எதுக்கிடையில தொடர்புடைமை இருக்குன்னு நாங்க பார்க்கோம். வகுப்புக்கும் ஆசிரியருக்குமாகிய தொடர்புடைமையைத்தான் நாங்க இங்க பார்க்கோம். மாணவன் என்று சொல்லக்கூடிய உள்பொருளை நாங்க சம்பந்தப்படுறோமா? இல்லை. இப்ப நீங்க கேட்ட அந்த தொடர்புடைமையும் எங்களுக்கு பின்னால வேற தலைப்பு கீழே வருகிறது, நாங்க பார்க்க போறோம். அப்ப நாங்க இப்ப பார்த்தோம் என்னன்னு கேட்டால் 1-to-1 நாங்க பார்த்தோம். இப்ப நாங்கள் அடுத்த தொடர்புடைமைக்கு வாரம் 1-to-many. 1-to-many சொன்னா ஒரு உள்பொருளின் ஒரு உள்பொருள் மாதிரி இன்னும் ஒரு உள்பொருளின் ஒன்று அல்லது பல உள்பொருள் மாதிரியுடன் தொடர்பை பேணுமாயின் அந்நிலையே ஒன்றுக்கு பலவாகும். இப்ப இதுல டெபினிஷன் கேட்கக்குள்ள நீங்க இதுல இருக்கிற மாதிரி தான் நீங்க அதை எழுதணும், ரைட்? அப்ப இதுல டெபினிஷன் என்று வந்தா இதுல இருக்கக்கூடிய சொற்பதங்கள் சொற்பிரயோகங்கள் அங்க உங்களோட பேப்பர்ல இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒன்றுக்கு பலன்னு சொன்னால் ஒரு உள்பொருள் வகையில் இருக்கக்கூடிய ஒரு உள்பொருள் மாதிரி இன்னும் ஒரு உள்பொருள் வகையின் ஒன்று அல்லது பல உள்பொருள் மாதிரிகளுடன் தொடர்பினை பேணுமாயின் அந்நிலையே ஒன்றுக்கு பலவாகும். இப்ப நாங்க இதை காட்டுறதுக்காக வேண்டி ஒரு தொடர்புடைமைக்கு வாரம் இல்லையா? மாணவன் ஒரு வகுப்பு, ஒரு மாணவனுக்கு ஒரு வகுப்பு மாத்திரமே உள்ளது. இப்ப ஒரு மாணவனுக்குள்ள அவனுக்கு 12A டெக், 12A மெட்ஸ், 12A காம் என்று ஏதாவது ஒரு வகுப்பு தான் ஒரு மாணவனுக்கு இருக்கு. ஆனால் ஒரு வகுப்புல அந்த மாணவன் மட்டும் இருப்பானா? இல்லை. அங்க என்ன இருக்க போறான்? பல மாணவன் எங்களுக்கு இருக்க போறான்.
இப்ப நாங்க இந்த உதாரணத்தை எடுக்கோம் இல்லையா, எங்களுக்கு மாணவர் என்று சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம், ஸ்டூடெண்ட் எடுப்போம் இல்லையா. அப்ப அதுல நாங்க சொல்லுவோம் ST1, ST2, எங்களுக்கு ST3, ST4, அப்படியோ பாடசாலையில எங்களுக்கு ST ஒரு 1000 இருக்கின்ற மாணவர்கள் 1000 இருக்கு. இப்ப நாங்க வகுப்புக்கு வரோம், கிளாஸ். இப்ப 1000 மாணவர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னா எங்களுக்கு வகுப்பு வந்துட்டு ஒரு ஒரு 35 வகுப்பு அல்லது ஒரு 30 வகுப்பு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுமே. அப்ப இதுல கிளாஸ் 1, கிளாஸ் 2, அப்படியோ கிளாஸ் ஒரு 32 இருக்கு. அப்ப இங்க ஒரு வகுப்புல 30 மாணவர் இருக்கான்ல. அப்ப ஒரு வகுப்புல ST1 இருப்பான், அது போல ST50 இருப்பான், ST60 என்று எத்தனை வர போகுது, எங்களுக்கு 30 மாணவர்கள் ஒரு வகுப்புல இருந்தா வகுப்புல ஒன்றுக்கும் மாணவன் உள்பொருள் மாதிரியின் 30க்கும் இடையில் தொடர்பு இருக்கும். அதுபோல கிளாஸ் 2ல ST2 இருப்பான், ST100, ST30 என்று சொல்லி எங்களுக்கு அதிலேயும் ஒரு 30 மாணவன் இருப்பான். அதுபோல கிளாஸ் 32ல எங்களுக்கு C3, C4 சொல்லி எங்களுக்கு நிறைய மாணவர்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உதாரணத்தின்படி எங்களுக்கு வகுப்பு உள்பொருளின் ஒரு உள்பொருள் மாதிரி ஸ்டூடெண்ட் உள்பொருளின் பல உள்பொருள் மாதிரிகளுடன் தொடர்பு கொள்ளப்படும். அப்ப இங்க கிளாஸுக்கும் மாணவனுக்கும் இடையிலான தொடர்பு, ஒரு வகுப்பு உள்பொருள் மாதிரி ஸ்டூடெண்ட் பலதுடன் தொடர்பை போனமாக இருந்தால் ஒன் டு மெனி என்று நாங்க சொல்லுவோம். இவரை காட்டக்குள்ள நாங்க எப்படி காட்டுவோம், இதுல நாங்க மாணவன் என்று நாங்க எடுப்போம், மாணவன். இதுல எங்களுக்கு வகுப்பு வருது. அப்ப ஒரு வகுப்பு கொண்டிருத்தல் நாங்க சொல்லுவோம் ஹேஸ், கொண்டிருத்தல் நாங்க சொல்லுவோம் என்னையா, ஹேஸ். அப்ப ஒரு வகுப்பு கொண்டிருத்தல் என்னையா, பல மாணவர்களை. கிளாஸ் ஹேஸ் மெனி ஸ்டூடெண்ட். இப்படி எங்களுக்கு இந்த தொடர்புடைமை என்ன செய்யப்படும் என்று கேட்டால் எங்களுக்கு காட்டப்படும். சரியா. அப்ப நாங்க வகுப்பு உள்பொருள் மாதிரி ஒன்று எங்களுடைய ஸ்டூடெண்ட் பலதுடன் என்ன செய்யும், தொடர்பை பேணும். இரண்டாவது உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதில் அவதானிக்க வேண்டிய விஷயம், 30 வகுப்புகளும் ஸ்டூடெண்ட் 2000 தொடர்பை பேணும். அப்ப ஒரு வகுப்பு 30 என்று சொன்னா 30 வகுப்புகளும் 2000 மாணவர்களும் கொண்டிருத்தல் என்று சொல்லப்படுகின்ற தொடர்புடைமையில் பங்கு கொள்ளும். இந்த தொடர்புடைமையில் 30 வகுப்புகளும் 2000 மாணவர்களும் இந்த தொடர்புடைமையில் பங்கு கொள்வார்கள். இரண்டாவது உதாரணத்தை நாங்கள் எடுக்கலாம், ஒரு பெற்றோர் ஒன்று அல்லது பல குழந்தைகளுக்கு பொறுப்பாக இருப்பார். அப்ப எங்களுக்கு இங்க பேரண்ட் எங்களுக்கு வருகின்றது, பேரண்ட். இஞ்சல எங்களுக்கு சைல்ட் எங்களுக்கு வருகின்றது. அப்ப இதுல நாங்க கொடுக்கின்ற பொழுது ஒருமையில கொடுக்கோம். எங்களுக்கு பேரன் 1, அது போல பேரன் 2, எங்களுக்கு பேரன் 3, பேரன் 4, அது போல பேரன் ஒரு 10 இருக்கின்றவங்கள. எங்களுக்கு சைல்ட் 1, சைல்ட் 2, சைல்ட் 3, சைல்ட் 4, சைல்ட் 5, அப்படி ஒரு சைல்ட் 23 இருக்கின்றவங்கள. இப்ப P1க்கு குழந்தைகள் இல்லை, அவருக்கு எந்த குழந்தையும் இல்லை. P2க்கு ஒரு குழந்தை இருக்கின்றது, P3க்கும் ஒரு குழந்தை இருக்கின்றது, P4க்கு அங்கு 3 குழந்தைகள் இருக்கின்றது, P10க்கு அங்க 2 குழந்தைகள் இருக்கின்றது. இப்ப இந்த தொடர்புடமே நீங்க எடுத்தீங்கன்னா தெரியும், பேரன் உள்பொருளின் ஒரு உள்பொருள் மாதிரி P1 எந்த தொடர்புடைமையும் சைல்டனுடன் வைத்திருக்கவில்லை. அதே நேரம் P2 ஒரு தொடர்புடைமையை மாத்திரமே பேணுகின்றது, P3யும் சைல்டுடன் ஒரு தொடர்புடைமையை மாத்திரம் பேணுகின்றது. P4 தான் பல தொடர்புடைமைகளை சைல்டுடன் பேணுகின்றது. அதுபோல P10 பல தொடர்புடைமைகளை சைல்டுடன் பேணுகின்றது. இங்க நீங்க ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளணும், ஒன்றுக்கு பல என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா உள்பொருள் மாதிரிகளும்
பல தொடர்புடைமைகளை பேண வேண்டும் என்பது அவசியம் இல்லை. பேரன் உள்பொருளில் ஏதாவது ஒரு உள்பொருள் மாதிரியாவது ஆக குறைஞ்சது சைல்டுடன் தொடர்புடைமையை பல தொடர்புடைமையை பேணுமாக இருந்தால் அவர் ஒன் டு மெனியாக இருப்பார். இப்ப பேரனில் இருக்கக்கூடிய 10 அதுல 2 பேருக்கு குழந்தை இல்ல, 7 பேர் ஒன் டு ஒன் தொடர்புடைமையும் ஒரு ஆள் மாத்திரம் சைல்டுடன் 3 தொடர்புடைமையை பேணுவாராக இருந்தாலும் அது ஒன் டு மெனியாகவே கொள்ளப்படும். ஆகவே பேரண்டில ஆக குறைந்தது ஒரு உள்பொருள் மாதிரியாவது சைல்டுடன் பல தொடர்பை பேணுமாக இருந்தால் அவரை நாங்கள் சொல்லுவோம் ஒன் டு மெனி என்று நாங்கள் பார்க்கலாம். அப்ப நாங்கள் முந்தைய உதாரணத்தில் நாங்கள் பார்த்தோம் எல்லா உள்பொருட்களும் கிளாஸ் ஸ்டூடெண்ட் எல்லாம் தொடர்புடைமையில் இருக்கின்றது. ஆனால் இரண்டாவது உதாரணத்தில் நாங்கள் பார்க்கலாம் பேரண்டில் எல்லா பேரண்டும் சைல்டுடன் மெனி தொடர்புடைமை பேணவில்லை, இருந்தும் அது ஒன் டு மெனியாகவே எங்களுக்கு கொள்ளப்படும். இவரை நாங்க பின்வருமாறு என்ன செய்யலாம், படத்தின் மூலமாக நாங்கள் காட்டலாம். இதுல நாங்கள் பெற்றோரை நாங்கள் எடுப்போம், இங்க நாங்க சைல்டை கொடுப்போம், குழந்தை. இதுல நாங்க பொறுப்பாயிருத்தல் அல்லது கொண்டிருத்தல். அப்ப ஒரு பெற்றோர் பல, இது உண்மையாக எனின்று வரணும், நாங்க எனிய பின்னால பார்க்க போறோம். அப்ப ஒரு பெற்றோர் பல குழந்தைகளுக்கு பொறுப்பா இருத்தல், பல குழந்தைகளுக்கு ஒரு பெற்றோர் பொறுப்பா இருக்கிற. இவரை நாங்க சொல்லுவோம் ஒன் டு மெனி தொடர்புடைமை என்று பார்க்கலாம். இவரை நீங்க என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். இப்ப எங்களுக்கு 2 தொடர்புடைமை வகைகள் முடிந்து விட்டது. ஒன்று ஒன் டு ஒன், அடுத்தது எங்களுக்கு ஒன் டு மெனி முடிந்து விட்டது. அடுத்த தொடர்புடைமைக்கு நான் வருகின்றேன். பலவுக்கு பலவை நாங்க 2 தரப்பிலையும் கதைக்கணும். எப்படி, ஒரு எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உள்பொருளின் ஒரு உள்பொருள் மாதிரியானது, எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உள்பொருளின் ஒரு உள்பொருள் மாதிரியானது y எனும் உள்பொருளின் பல உள்பொருள் மாதிரிகளுடனும், அதே நேரம் y உள்பொருளின் ஒரு உள்பொருள் மாதிரியானது எக்ஸ் எனும் உள்பொருளின் பல உள்பொருள் மாதிரிகளுடனும் தொடர்பை பேணுமானால் அதுவே பலவுக்கு பல. இதுல சொல்லப்படுகின்ற டெபினிஷன்ல சொல்லப்படுகின்ற அந்த டேர்முகள் உங்களுக்கு கட்டாயம். ரைட், இப்ப நாங்க டெபினிஷன்ல சொல்லப்பட்ட விடயம் என்ன என்பதை நாங்க கொஞ்சம் உதாரணத்தினூடாக பார்ப்போம். இல்லையா, இப்ப இங்க டீச்சர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உள்பொருள் இருக்கின்றது இல்லையா, என்னையா டீச்சர். அதுபோல எங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கின்றது இல்லையா, சப்ஜெக்ட். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு டீச்சர் 1 இருக்குது, டீச்சர் 2, எங்களுக்கு டீச்சர் 3, அதுபோல டீச்சர் 4, எங்களுக்கு டீச்சர் ஒரு 70 இருக்கின்றது. அதுபோல எங்களுக்கு சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4, சப்ஜெக்ட் 5, ஒரு சப்ஜெக்ட் 20 வரை மட்டும் இருக்கின்றது. இப்ப T1 என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் என்ன செய்கிறார், அவர் சயின்ஸ் பாடத்தை கற்பிக்கிறார், அவர் மெட்ஸ் பாடத்தை கற்பிக்கிறார். அதுபோல சயின்ஸ் பாடத்தை அவர் மட்டும் கற்பிக்கல, இந்த டீச்சரும் கற்பிக்கிறார், இந்த டீச்சரும் சயின்ஸ் பாடத்தை கற்பிக்கிறார். அதுபோல மெட்ஸ் பாடத்தை இந்த சாரும் என்ன செய்கிறார், கற்பிக்கிறார். அதுபோல T2 S3 பாடத்தை கற்பிக்கிறார். அதுபோல S3 பாடம் வந்துட்டு இன்னும் ஒரு ஆசிரியரால் என்ன செய்யப்படுகின்றது, கற்பிக்கப்படுகின்றது. அதுபோல T3 ஆசிரியர் S5 பாடத்தை கற்பிக்கிறார். இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த T3 ஆசிரியர் எங்களுக்கு இன்னும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறார், இல்லையா, S2 பாடத்தை கற்பிக்கிறார். அப்ப நீங்க இங்க பார்க்கலாம் என்ன, இதுல டீச்சர் 1 2 பாடங்களை கற்பிக்கிறார். அப்ப ஒரு ஆசிரியர் பல பாடங்களை கற்பிக்கிறார். அதுபோல S1 பாடம் ஒரு பாடம் பல ஆசிரியரால் என்ன செய்யப்படுகின்றது, கற்பிக்கப்படுகின்றது. அப்ப நாங்க இவரை சொல்லுகின்ற பொழுது பை டெபினிஷன் என்ன சொல்லுவோம், ஒரு உள்பொருளின் உள்பொருள் மாதிரி. அப்படி என்றால் டீச்சர் உள்பொருளின் உள்பொருள் மாதிரி சப்ஜெக்ட் உள்பொருளின் பல உள்பொருள் மாதிரிகளுடனும், திரும்பி மறுதலையாக சப்ஜெக்ட் உள்பொருளின் ஒரு உள்பொருள் மாதிரி டீச்சர் உள்பொருளின் பல உள்பொருள் மாதிரிகளுடனும்
தொடர்பை பேணுமாக இருந்தால் அவரை நாங்கள் சொல்லுவோம் மெனி டு மெனி என்று நாங்கள் சொல்லலாம். அவங்க டீச்சர் பல பாடங்களையும் ஒரு பாடத்தை பல ஆசிரியர்களும் கற்பிக்க கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அவரை நாங்கள் சொல்லுவோம் ஒன் டு மெனி என்று நாங்கள் பார்க்கலாம். இவரை நாங்கள் காட்டுகின்ற பொழுது எங்களுக்கு பின்வருமாறு என்ன செய்யப்படும், இவர் படம் மூலமாக எங்களுக்கு காட்டப்படுவார். அவங்க எங்களுக்கு ஆசிரியர் வருகிறது, எங்களுக்கு என்ன வருகிறது, இங்கன பாடம் வருது, இதுல எங்களுக்கு என்ன கற்பித்தல். அப்ப ஒரு ஆசிரியர் கற்பிக்கிறார், ஒரு ஆசிரியர் கற்பிக்கிறார் எனி நம்பர் ஆஃப் பாடத்தை, ஒரு பாடத்தை அல்லது 2 பாடத்தை, தொடர்புடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தார், ஒரு பாடத்தை பல ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள், கற்பிக்கிறார்கள். அப்ப இவரை நாங்கள் காட்டுகின்ற பொழுது மெனி டு மெனி என்று சொல்லுவோம். ஏன் என் போட்டர் என்று சொன்னால் ஒரு ஆசிரியர் கற்பிக்கிற பாடம் ஒரு 2 பாடமாக, ஒரு 3 பாடமாக, பாடங்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதே நேரம் இது எனி நம்பர் என்ன, ஒரு பாடமாக, 2 பாடமாக, 4 பாடமாக இருக்கலாம். எனி நம்பர் ஒரு பாடத்தை ஒரு 5 ஆசிரியர் அல்லது 6 அல்லது 8 ஆசிரியர் கற்பிக்கலாம். அவ கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எண்ணிக்கை கூட, அவரை சொல்லுவோம் மெனி. இப்ப நான் 2வது உதாரணத்துக்கு மூவ் பண்ணுகிறேன். ஒரு மாணவன் 1 அல்லது பல விளையாட்டுகளில் ஈடுபடுவான். அப்ப இதுல எங்களுக்கு ஸ்டூடெண்ட் வருது இல்லையா. அடுத்த நாங்க பார்க்கலாம் என்னையாம் கேம், விளையாட்டு. இதுல எங்களுக்கு ஸ்டூடெண்ட் எங்களுக்கு இருக்குது ST1, ST2, ST3, ST4, ST5, ST6. அப்படியே பார்த்தோம்னா எங்களுக்கு ST ஒரு 2000 மாணவர்கள் பாடசாலை இருக்கிறார்கள். கேம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கேம் 1, கேம். இப்ப எங்களுக்கு எங்களோட பாடசாலை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த எல்லா மாணவர்களும் விளையாட்டுகளில் பங்கு பெற்றுவார்கள் கேட்டால் இல்லை. இப்ப ஸ்டூடெண்ட் 1 ஒரே ஒரு விளையாட்டுல மட்டும் பங்கு கொள்றான். இப்ப அது பங்கு கொண்ட விளையாட்டு கிரிக்கெட் வைங்களேன். கிரிக்கெட் வந்துட்டு ஒரு மாணவனை விளையாடுவான் இல்லை, எங்களுக்கு பல மாணவர்கள் என்ன செய்வார்கள், கிரிக்கெட்டை விளையாடக்கூடியதாக இருக்கும். ST2க்கும் ST3க்கும் எந்த விளையாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப ST4 இந்த விளையாட்டை விளையாடுகிறார், அதே விளையாட்டை இந்த மாணவனும் என்ன செய்யறான், விளையாடுறான். G3 கேம ST4 G20 கேமையும் விளையாடுறான், ST4 G10 விளையாட்டையும் விளையாடுறான். G3 கேம எங்களுக்கு G6 விளையாடுறான், அதுபோல G1 ST1 என்ன செய்யறான், விளையாடுறான். இப்ப G20 விளையாட்ட இந்த மாணவனும் விளையாடுறான், அதுபோல இன்னரிக்கக்கூடிய மாணவனும் என்ன செய்யறான், G20 விளையாட்டு விளையாடுறான். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ST2, ST3, ST5 எந்த விளையாட்டையும் விளையாடல. ST1 2 விளையாட்டுகளையும், ST4 ஒரு 3 விளையாட்டுகளையும், இவ்வாறு 2000 மாணவர்கள் வரும் 500 மாணவர்கள் மட்டும்தான் என்ன செய்கிறார்கள், விளையாட்டுகளை விளையாடக்கூடியதாக இருக்கின்றது. மற்ற மாணவர்களுக்கும் விளையாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்ப இதுல ஒரு மாணவன் பல கேமுகளையும் ஒரு கேம பல மாணவர்களும் விளையாடக்கூடியதாக இருக்கின்றது. அவ இந்த நிலைமையில மாணவன் உள்பொருள் மாதிரி கேமுடன் தொடர்புடைமையில் ஈடுபடுகின்றார் என்று கேட்டால் எல்லா மாணவர்களும் தொடர்புடைமையில் ஈடுபடவில்லை. அவை ஆக குறைஞ்சது ஸ்டூடெண்ட் உள்பொருளின் ஒரு உள்பொருள் மாதிரியாவது கேமுடன் மெனி தொடர்புடைமையே, அதே போல கேம் உள்பொருளின் ஆக குறைந்தது ஒரு உள்பொருள் மாதிரியாவது ஸ்டூடெண்டுடன் தொடர்புடைமையை பேணுவார்களாக இருந்தால் அவரை சொல்லுவோம் மெனி டு மெனி என்று நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் இவரை சொல்லுகின்ற பொழுது பின்வருமாறு நாங்கள் சொல்லலாம். என்னையாம் மாணவன், இதுல விளையாட்டு வருகின்றது, விளையாடல். அப்ப மாணவன், விளையாடல், விளையாட்டு. ஒரு மாணவன் 2 அல்லது 3 விளையாட்டுகளையும் எனி நம்பர் விளையாட்டையும், ஒரு விளையாட்டை ஒரு 10 மாணவன், 15 மாணவன், 11 மாணவன், அப்ப பல மாணவர்கள் விளையாடுவார்கள். இப்ப நாங்கள் இதுவரை பார்த்த விடயம் என்று கேட்டால் தொடர்புடைமையை நாங்கள் வகைப்படுத்தினோம். எப்படி 1 to 1 ஆக, 1 to many ஆக, many to many ஆக நாங்கள் வகைப்படுத்தினோம்.